Hi viewers, welcome to Little Bear Kitchen. இன்றைக்கு நான் ஒரு பாஸ்டா செய்ய போகிறேன். இது சீஃபுட் பாஸ்டா. இது அல்ஃப்ரெடோ சாஸையும் லாப்ஸ்டர் ஷ்ரிம்ப் மாதிரிலையும் போட்டு ஒரு பாஸ்டா செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் அல்ஃப்ரெடோ சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதில் இருக்குது பட்டர் 125 கிராம், ஆல் பர்பஸ் ஃப்ளார் 125 கிராம், பார்மசன் சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு ஹாஃப் கப் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். இதில் ஒரு சிக்கன் க்யூப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஹாட் வாட்டர் விட்டு சிக்கன் ஸ்டாக் எடுக்க போகிறேன். இதில் மில்க் இருக்குது தேவையான அளவு. இதில் மிக்ஸ் ஹர்ப்ஸ் இருக்குது. இதில் ஒரிகானோ, தாயம் மற்றும் பேசில் லீவ்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் பெப்பர் பவுடர் இருக்குது. ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதில் சால்ட் இருக்குது தேவையான அளவு. நான் இந்த பாஸ்டா செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பாஸ்டாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். இதில் லாப்ஸ்டர் இருக்குது, ப்ரோன் இருக்குது, இதில் வெள்ளை வெங்காயம் சின்னனா சாப் பண்ணியிருக்கு, தக்காளி 2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் தான் போடுறோம், அது சும்மா ஃப்ளேவருக்கு போடுறது எல்லாம். நல்ல எவ்வளோத்துக்கு ஏழுமோ அவ்வளோத்துக்கு சின்னனா சாப் பண்ணணும். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, இல்லை உப்பு இருக்குது தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ஒரிகானோ, தாயம், பேசில் எல்லாம் சேர்த்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கார்லிக் இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் எங்களுக்கு. கார்லிக் சின்னனா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 க்ளோவ்ஸ். இதில் கொஞ்சம் நான் சோஸுக்கு எடுப்பேன், மிச்சம் பாஸ்டாவுக்கு யூஸ் பண்ணுவோம். பாஸ்டா எல்லாம் செய்த பிறகு நாங்கள் சீஸ் போட்டு அதை அவனுக்குள்ளே வைப்போம். அதுக்கு மொசரல்லா சீஸ், செடர் சீஸ் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணலாம். இதில் 225 கிராம் பாஸ்டா வச்சுருக்கிறேன். அதை அவிய போடுப்பேன். ஒரு கஸ்டியாக பண்ணி விடுவோம். கொஞ்சம் உப்பு போடுவோம். நாங்கள் பாஸ்டா போட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுது. இன்னொரு 4 மினிட்ஸ் அவிஞ்ச அப்புறம் நாங்கள் இறக்குவோம். இறக்கிக்குள்ளே ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு இறக்கணும். இறக்கி வடிக்கணும். வடித்தோன்னா கோல்ட் வாட்டரை விட்டு கழுவணும். அப்போ தான் பாஸ்டா ஒன்று ஒட்டாது. பாருங்கள், எங்கள்கிட்ட பாஸ்டா இப்போ ஆல்மோஸ்ட் அவிஞ்சிட்டுது. நான் இதுக்குள்ள 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். கோல்ட் வாட்டரில் கழுவுறேன். இதுக்குள்ள நான் 1 டீஸ்பூன் கார்லிக் போடுறேன். கார்லிக் கொஞ்சம் பொரியணும், ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. எங்களுக்கு கார்லிக் ஃப்ரையான ஸ்மெல் வருது. இப்போ நாங்கள் இந்த ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளார் நல்லா குக் ஆகணும். ஃப்ளார் நல்லா குக் ஆகிடுது. நம்ம அவிஞ்ச வாசம் வருது. இதுக்குள்ள நான் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன்.
இப்படி லம்ப்ஸ் இல்லாமல் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் சிக்கன் ஸ்டாக், என்னோட சிக்கன் ஸ்டாக் இல்லாதபடியாக சிக்கன் சூப் க்யூப்ஸை கரைச்சி நான் சேர்க்குறேன். சிக்கன் ஸ்டாக் இருந்தால் சிக்கன் ஸ்டாக் சேர்க்கலாம், அல்லாட்டி ஒயிட் வைன் சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன், மிளகுத்தூள். இது கொதிக்கணும் நல்லா. பாருங்க, அந்த சோஸ் இப்போ கொஞ்சம் ஓரளவு கொதிக்குது. இதுக்குள்ள நான் ஒரிகானோ கொஞ்சம், பே லீஃப் கொஞ்சம், டைம் கொஞ்சம் சேர்க்குறேன். பார்மெசன் சீஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ எங்களோட சோஸ் ரெடி ஆயிட்டு. லாப்ஸ்டரை அதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். கொஞ்சம் மிளகுத்தூள், நான் இதுக்குள்ளேயே எங்களோட ப்ரோனையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், பாருங்க எங்களோட இறால் நல்லா குக் ஆகிடுது. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விடுறேன். நான் சுட்டோன்னே சாப் பண்ண கார்லிக் சேர்க்குறேன். கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓகே, வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் குக் ஆகணும், ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. நான் ரெட் பெப்பர் சேர்க்குறேன். க்ரீன் பெப்பர், தக்காளி சேர்க்குறேன். இதுக்குள்ள நாங்கள் எங்களோட பெஸ்டாவையும் சேர்ப்போம்.
குக் பண்ணின இறாலையும் லாப்ஸ்டரையும் சேர்க்குறேன். எங்களோட பேஸ்டா ரெடி. இதுக்கு நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூறேன். கொஞ்சம் ஒரிகானோ, cheddar cheese, mozzarella cheese. இப்போ பாருங்கள் எங்களோட பேஸ்டா எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டுது. இது நான் சீஸ் போட்டிருக்கிறேன். எங்களுடைய ஆக்களுக்கு எல்லாருக்கும் சீஸ் விருப்பப்படியாக நான் சீஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி சீஸ் விருப்பம் இல்லையான்னா சீஸை தவிர்த்து கொள்ளலாம். இதில் நான் 350 டிகிரி ஃபரன்ஹைட்டில் இந்த சீஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். பாருங்கள் நான் பேஸ்டா எல்லாம் வந்துட்டு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. எங்களோட பேஸ்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் சோஸ் எல்லாம் சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பேஸ்டாவும் ஓவர் குக் ஆகாமல் சரியான இதில் குக் ஆகி அந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.